நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசையும் வலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை இடி இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் வைல்ட் கார்ட் ரவுண்ட். வைல்ட் கார்டு ரவுண்டோடைய இறுதி சுற்றின் இறுதி நாள் இதோ உங்களுக்காக. இந்த நாளுடைய முடிவுல எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. 4 போட்டியாளர்கள் தான் பாட இருக்காங்க இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்ல. அது மட்டும் இல்லாம நாளை மதியம் 12 மணிக்கு ஷார்ப்பா எங்களுடைய ஓட்டிங் லைன்ஸ் க்ளோஸ் ஆயிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாக்குகளை உங்களுடைய ஃபேவரட்டான கண்டெஸ்டன்ட்க்கு நீங்க அள்ளி வீசலாம். ஐ ஹோப் யூ voting right now. கண்டிப்பா நீங்க vote பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பிரம்மாண்டமான இறுதி சுற்றுல மோத போற அந்த 4வது ஃபைனலிஸ்ட் யாரு முடிவு செய்யற சக்தி உங்க கையில இருக்கு. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இந்த முடிவு 5 பேர் எடுக்கிற முடிவு இல்ல, வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற உலகமெங்கும் இருக்கிற 5 கோடி மக்களோட முடிவு. Absolutely. உங்களுடைய முடிவு ஒரு போட்டியாளருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா யோசிச்சு உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ, யார் உங்களுடைய ஓட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேடையில் பாடுவாங்களோ, உங்களுடைய ஓட்ஸுக்கு மரியாதை செலுத்துவாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்க. இன்னைக்கும் தொடர்ந்து நம்ம ஃப்ரீ ஸ்டைல் சாங் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி let's welcome our judges once again. And India's leading voice expert Mr. Ananth Vaidyanathan அவர்கள். நம்மளுடைய ஃபைனலிஸ்ட்காக இன்னொரு முறை ஜோரா கை தட்டலாம்ப்பா. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திவாகர், பார்வதி and சையத் சுபஹான். அவங்கள சேர போற அந்த 4வது ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த நாளுடைய போட்டியை நம்ம துவங்கணும். So let's give it up for SS08 Sonia. in
எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே அலை போல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. சோனியா, உங்களுடைய வர்ஸ்டாலிட்டி என்னன்றது உலகத்துக்கு தெரியும். ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்கள் ப்ரொஃபஷ்னலிசம் எங்கே நீங்கள் வந்து அங்கே பயன்படுத்திங்கன்னா கரெக்டாக அந்த ஹெட் வாய்ஸில் நீங்கள் பாடுற போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக மோல்டு பண்ணி நீங்கள் பாடின விதம் அருமை. ஃபென்டாஸ்டிக் ஜாப். கீப் இட் அப். ஆக்சுவலாக அவங்க இன்னும் அந்த சாங்கோட மூட்லேயே இருக்காங்க. விட்டா வெடிச்சு அப்படியே அழுதுற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ஷீ இஸ் ஸ்டில் இன் த மூட் ஆஃப் த சாங். வாய்ஸ் வந்து ரொம்ப அப்படியே பழமாக அனுகூலமாக அவங்களுக்கு இல்லைன்னாலும் அவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. அண்ட் ஒரு இடம் அவங்க பாடுற சமயத்தில் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருந்த இன்னொரு ஆத்மாவை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனந்த் சார் ஒரு இடம் அவ கம்ப்ளீட் பண்ணுற சமயத்துலேயும் கரெக்டாக சார் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருந்தேங்க நீங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பியூட்டிஃபுல். அப்படி தான் ஃபர்ஸ்ட் அந்த சாங் உள்ளே போகிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோனியா, ஃபேபுலஸ் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஏன்னா வந்து இந்த சாங் ஸ்பெஷலாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூ நீட் ஒன் குவைட் காம்னஸ் உள்ள. அது வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அ மியூசிஷியன். அந்த ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக உங்கள் பர்ஃபார்மன்ஸில் இருந்தது. ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். இங்க பாடிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு காம்படிஷன் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஐயோ இவங்க கூடயும் நம்ம கம்பீட் பண்ணணுமே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நல்ல சங்கதி போடும் போதெல்லாம் அவங்க ஃபேஸ் ஆஹா அப்படின்னு வரும் இல்லையா நம்ம ஃபேஸ், அவங்க ஃபேஸ். என்ன சார் இது அந்த மாதிரியா? ஐ கமிங். கொட்டுங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக பயமாக தான் இருக்குது கொஞ்சம். எல்லாருமே இப்படி பாடிட்டு இருக்காங்க. வரான் வெளியே வரான். வெரி ட்ரூ. ஆனஸ்டா சொன்னதுக்கு கண்டிப்பா கை தட்டணும். ஏன்னா எல்லாருமே அவ்வளவு அற்புதமா பாடிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப ரசிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லயும் பார்த்து நீங்க இல்லை, ரெண்டுமே தான் ரொம்பவும் ரசிக்கிறேன் and ரொம்பவும் பயப்படுறேன். ரெண்டுமே தான் நடக்குது. திவாகர் சொல்லுங்க. அப்படியே கூலா அசால்ட்டா உட்கார்ந்தா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, யாரு சொன்னது அசால்ட்டா உட்காந்துருக்கீங்க? அதேதான், இங்க பாக்கல நீங்களா? டைட் க்ளோஸ் அப் வச்சதுனால பேஸ்மென்ட் பார்க்க முடியல கண்ணா. எல்லாம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. மனோ சார் பாருங்க எப்படி வாட்ச் பண்ணிருக்காரு. நீங்க வாட்ச் பண்ணி பேஸ்மெண்ட் வீக், பில்டிங் ஸ்ட்ராங். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. 9 பேர் இருக்காங்க. பாடினதுல ஐயோ நல்லா பாடுறாங்களே, ஃபைனல்ஸ்ல பெரிய போட்டியா இருக்குமே அப்படின்னு நினைச்சாலும் சரி, இவங்களுக்கு வீட்டுக்கு போய் நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி, யார்? சரத் அரவிந்த். ஓகே, பார்வதி சொல்லுங்க. முதல்ல இந்த அமைதியா இருக்கீங்க. சோனி சேச்சிக்கு கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணேன். அப்புறம் யாரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு? சோனி சேச்சி பயந்தா அவ்வளவுதான். பயமும் அவங்க தான் சப்போர்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவானாலும் பட் அண்ட் ஆல்சோ சப்போர்ட் பண்ணணும்னா ஷரத் நான் சப்போர்ட் பண்ணேன். தேங்க் யூ. சைத் சொல்லுங்க. எல்லாரையும் பார்த்தா பயமாக தான் இருக்குது. பட் சரத் வந்து எனக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அண்ட் கிருஷ்ணன் பார்த்தா பயமாக இருக்கு. ஆல்ரைட், ஓகே, தேங்க் யூ. அவங்க மேல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, இந்த பக்கம் முக்கியமானவங்க மேல உட்கார்ந்துருக்காங்க. சோனியாவுடைய அம்மா கிட்ட கண்டிப்பா பேசலாம். இப்போ இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல இருந்து இத்தனை போட்டியாளர்கள் மத்தியில சோனியா தான் ஃபைனல்ஸ்க்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக போகணும் தான் ஆசை இருக்குது. அவன் நல்லா பாடின இன்னைக்கு. எனக்கு இன்னைக்கு அவ்வளோ டென்ஷன் இல்லை எனக்கு. சோனியாவுக்கு மக்கள் ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? மியூசிக்கு தான் அவளோட வாழ்க்கையில், வேற ஒன்றும் எதுவுமே கிடையாது. அதனால அவள் ஃபைனலுக்கு வரணும், வந்து எல்லாம் நல்லா நல்லா நடக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்மா. சிம்பிளா சொல்லியிருக்காங்க. பாவனா, யா, இங்கே யாரோ ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து தெரிவிக்க போகிறாங்க மனோ சார் மூலமாக. ஓ, எல்லா கண்டஸ்டன்ஸையும் வாழ்த்தணும், அது ஸ்பெஷலாக சோனியாவை. எனக்கு இந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா பாடுறாங்க. என்ன கேட்காதீங்க நீங்க. வணக்கம் ஜானகிமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சோனியா மட்டும் இல்லை, எல்லாமே நல்லா பாடுறாங்க. மக்கள் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்றீங்க. சார்
அல்டிமேட் சார். நீங்க உங்களால மட்டும் தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். நீங்க திரும்பினீங்க இல்லையா, பாவம் அந்த அங்கிள் கன்ஃபியூஸ் ஆகி அவர் பாக்குறாரு அங்க யார் வராங்க நீங்க அப்படின்னு பின்னால சொல்லிட்டு. பாக்குறாரா? ஆமா. தேங்க்யூமா. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், தேங்க்யூ. ஆல்ரைட், ஓகே. ஸோ சோனியா வந்து அவங்களுடைய கடைசி வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அவங்களுடைய ஃபேவரட்டான கண்டெஸ்டன்ட்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை அள்ளி அள்ளி வீசுங்க. 3 விதமாக அவங்களுக்காக நீங்கள் ஓட் பண்ணலாம். எஸ்எம்எஸ் மூலியமாக பண்ணோம்னா SS08 அப்படின்னு டைப் பண்ணி 57827 இந்த எண்ணுக்கு உங்களுடைய எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்பிடலாம். அல்லது ஏர்டெல் சப்ஸ்கிரைபர்ஸ் 54322178 என்ற எண்ணுக்கு அழைச்சி 6 அப்படின்னு அழுத்துனீங்கன்னா உங்களோட ஓட்டு சோனியாவுக்கு பதிவாகும். அல்லது www.supersinger.in இந்த இணையதளத்துக்கு சென்று சோனியாக்காக நீங்க உங்களுடைய வாக்குகளை அள்ளி வீசலாம். கண்டிப்பா ஓட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஒரு விஷயம் உறுதியா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களுடைய ஓட்டிங் லைன்ஸ் நாளை மதியம் 12 மணி வரைக்கும் தான் ஓப்பன் ஆக இருக்கு. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு யாருக்கு ஓட் பண்ணுமோ, எவ்வளோ வாக்குகள் வீசணுமோ அது எல்லாத்தையுமே ஓட் பண்ணி முடிச்சிருங்க. தேங்க்யூ வெரி வெரி மச் சோனியா ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹோப் டு see you in the finals. Thank you All the சோனியா. இதே மேடையில சோனியா அவங்க அம்மா நிறைய கண்ணீர் சிந்தி பார்த்திருக்கோம். அந்த கண்ணீர் எல்லாமே பல மடங்கு ஓட்டா மாறணும் அப்படிங்கிறது எங்க ஆசை. நல்லா நினைவச்சுக்கோங்க. இன்னும் ஏறத்தாழ ஒரு 14 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. உங்க ஓட்டுகளை உடனே அள்ளி வீசுங்க. அப்சல்யூட்லி. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் சில நாட்களில் அந்த பிரம்மாண்டமான மேடையில ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்று காத்திருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வினர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் வைல்ட் கார்ட் ரவுண்ட். வைல்ட் கார்டு ரவுண்டோடைய இறுதி சுற்றின் இறுதி நாள்ல நம்ம இருக்கோம். இந்த நாள்ல நம்மளுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் முடிஞ்சிரும். நாளை மதியம், அதாவது சாட்டர்டே 12 noon எல்லா ஓட்டிங் லைன்ஸும் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள உங்களுடைய வாக்குகளை நீங்க பதிவு செஞ்சிருங்க. திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னு கோவப்படாதீங்க. திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதனால நாங்க வந்து ஞாபகப்படுத்திட்டே இருந்தாதான் நீங்க வந்து உங்களுடைய ஓட்ஸ் அனுப்புவீங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதே நம்பிக்கையோட உங்களுடைய ஓட்ஸை ஜெயிக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS11 கணேஷ். இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீப்பொறிக நீ விதைச்ச. அடி தேக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான். அடி தேக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான். ஒரு தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி, கரை தேக்கு மர காடு வெடிக்குதடி. உசுரே போகுதே உசுரே போகுதே உதட்ட நீ வந்து சுழிக்கையில. ஓ மாம தவிக்கிற மணி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணிக்குயில. கரச்சீமையில் நீ இருந்தோ ஐவிரல் தீண்டிய நினைக்குதடி. அக்கினி பழம் என்ன தெரிஞ்சிருந்தோ அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. உடம்பும் மனசும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க ஆகல. மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல. தவியா தவிச்சேன் உசிர் தடங்கட்டு திரியுதடி. தைலோங்குருவி என்ன தள்ளி நின்னு சிரிக்குதடி. இந்த மம்முத கிறுக்கு தீருமா அடி மந்திரிச்சு விட்ட கொடி மாறுமா. ஏன் மயக்கத்தை தீத்து வச்சு மண்ணு தீருமா. சந்திரன சூரியனோ சுத்தி ஒரு குட்டி வருகுதே. சத்தியமா மத்தியமா இப்பதான சுத்தி கிடக்குதே. உசுரே போகுதே உதட்ட நீ வந்து சுழிக்கையில. ஓ மாம தவிக்கிற மணி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணிக்குயில. கரச்சீமையில் நீ இருந்தோ ஐவிரல் தீண்டிய நினைக்குதடி. அக்கினி பழம் என்ன தெரிஞ்சிருந்தோ அடிக்கடி நாக்கு துடிக்குதடி.
புதுசில ஒன்று ரெண்டு தப்பி போகு ஒழுக்கத்தில விதி சொல்லி வழி போட்ட மனச புள்ள விதி விலக்கில்லாத விதியும் இல்ல எட்ட இருக்கும் சூரியன் பார்த்து மொட்டு விரைக்குது தாமரை தொட்டு விடாத தூரம் இருந்தும் சொந்த பந்தமும் போகல பாம்பம் விழுதா ஒரு பாகுபாடு தெரியலையே பாம்பா இருந்தும் நெஞ்சு பயப்பட நினைக்கலையே என் கட்டை ஒரு நாள் சாயலா என் கண்ணுல ஓ முக போகும் நான் மண்ணுக்குள்ள ஒன்ன நம்ப மனசுக்குள்ள சத்தியான சூரியனோ சுத்தி ஒரு குட்டி வருகிறே சத்தியமோ பத்தியமோ இப்பத்தால சுத்தி கிடக்குதே உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில ஓ மாம தவிக்கிற மணி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணிக்குயில கரச்சீமையில் நீ இருந்தோம் ஐவிர தேடிய நினைக்குதடி அக்கினி பழம் என்று தெரிஞ்சிருந்தோம் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி துடிக்குதடி Ganesh, sir, before we go to the comments, Karthik, an amazing song அது. In fact, Karthikoட careerல இது வந்து best one of the real best songs he has sung. அப்படி எனக்கு personally I feel that way. And please sing couple of lines, please. sure எனக்கு it was a dream come true ஏன்னா மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன் I always want to do a proper song and ரொம்ப அழகா அமைஞ்சது இந்த பாட்டு இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீப்பொறிய நீ விதைச்ச அடி தேக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீ குச்சி ஒசரம் சிறுசுதான் அடி தேக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீ குச்சி ஒசரம் சிறுசுதான் ஒரு தீ குச்சி விழுந்து புடிக்குதடி கருந்தேக்கு மர காடு வெடிக்குதடி உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில ஓ மாம தவிக்கிற மடி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணிக்குயில அக்கறை சீமையில் நீரதும் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழம்னு தெரிஞ்சிருந்தோம் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி Karthik has given that intense energy. அது வந்து energy means it's not volume. It's அது ஒரு you have to immerse yourself into the song and then அந்த song perform பண்ணணும். அது வந்து he's done it so beautifully. அது இப்போ கூட நாங்க பார்த்தோம். In my opinion, I think you were very close. Thank you, sir. கணேஷ்க்கு இருக்கிற ஒரு இது என்னன்னா டோட்டலாகவே தன்னுடைய உசுறு கொடுத்து அந்த பாட்டுக்கு அந்த ஜீவன் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். டெஃபினட்டாக ஒரு நல்ல இடத்துல இருப்ப தம்பி. Thank you so நீ much. அந்த வந்து விடாமுயற்சி பண்ணணும். Thank you so much, sir. கணேஷ், நீங்கள் என்ன சாங் கொண்டு வந்தாலும் ஒரு we can see that honesty in your singing. Sincere attitude and honesty. Thank you so அது அதை மட்டும் எப்பயுமே விட்டுறாதீங்க. Rest will follow. Thank you, sir. All the best. I really liked it, Ganesh. ரொம்ப நல்லா பாடுனீங்க. Thank you, Karthik. And எனக்கு I could see that passion that the song needed. So I really liked it. Thank you, sir. தன்னம்பிக்கை, உழைப்பு, அர்ப்பணிப்பு, இது மூணுமே இருந்தது நீங்க பாடினதுல. பியூட்டிஃபுல். Thank you so much, ma'am. உசுரே போகுதேன்னு உசுரை கொடுத்து பாடி இருக்கீங்க. Are you satisfied with your performance? Yeah, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு. பெற்றோர் வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க இங்க இல்லையா? 3 பேர் வந்திருக்காங்க, சதீஷ், ஷமீர் அண்ட் ராகவ்னு. வெரி வெரி ஹாப்பி தட் யூ ஹியர். மக்கள் ஏன் இந்த தருணத்துல கணேஷ்க்கு வாக்களித்து அவரை வந்து ஃபைனல்ஸ்க்கு அனுப்பி வைக்கணும்? அவன் வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஹிஸ் வெரி டெடிகேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். மியூசிக்கில் ஹிஸ் வெரி பிரில்லியன்ட். அவன் எங்களை கேட்டால் ஹி ட்ரூலி டிசர்வ்ஸ் டு பி இன் த ஃபைனல்ஸ். தேங்க்யூ வெரி மச். கணேஷ் ஒரு நல்ல பாடகர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
நினைச்சிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஃபைனல்ஸ்க்கு நீங்க தான் கணேஷை கூட்டிட்டு போக முடியுங்க. உங்களுடைய வாக்குகளை இம்மீடியட்டா கணேஷ்காக நீங்க வந்து பதிவு செய்யலாம். SMS மூலியமா அனுப்பலாம். SS11 அப்படின்னு டைப் பண்ணி 57827 என்ற எண்ணுக்கு உங்களுடைய SMS அனுப்பலாம். அல்லது ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் 54322178 அப்படிங்கிற எண்ணுக்கு அழைச்சி 7ங்கிற எண்ணை அழுத்தினா அந்த வாக்குகள் போய் சேரும் நம்ம கணேஷ். அல்லது www.supersinger.in இந்த இணையதளத்தில் சென்று உங்களுடைய வாக்குகளை நீங்க கணேஷ்காக இம்மீடியட்டா பதிவு செய்யலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy தரும் Gold Winner. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் வைல்ட் கார்டு ரவுண்ட். இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல கடைசி சுற்று பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடைசி சுற்று தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது. நீங்களும் முடிவு பண்ண போறீங்க. ஏன்னா வாக்களிக்க போறது நீங்க தான். 3 வகையான வாக்களிப்பு இருக்கு. So we hope you are voting right now. அடுத்ததா உங்களுடைய வாக்குகளை ஜெயிக்கிறதுக்கு let's welcome SS12 நிரஞ்சனா on stage. மன்னவன் வந்தானடி தோழி மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி மாயவனோ தோயவனோ நாயகனோ நானறியேன் மாயவனோ தோயவனோ நாயகனோ நானறியேன் மன்னவன் வந்தானடி தோழி செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் 3 தமிழ் மாலை சூட்டிடுவேன் 3 தமிழ் மாலை சூட்டிடுவேன் இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தூவிய பூவினில் மேனிகளாடிட நாயக நாயகி பாவனை காட்ட வரும் மன்னவன் வந்தானடி கத்தித்தாங்கிறதுக்கு தான் எடுத்தோம் தித்தாங்கிறதுக்கு தான் எடுத்தோம் தகதித்தாங்கிறதுக்கு தான் எடுத்தோம் தித்தாங்கிறதுக்கு தான் எடுத்தோம் தகதிரிக்கு எடுத்தோம் தகதிரிக்கு எடுத்தோம் தகதிரிக்கு எடுத்தோம் தகதிரிக்கு எடுத்தோம் தரகெடுத்தோம் 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 தத்தா சரிகமபதனே சுரமுடு ஜதியோடு நாடகீத ராகம் தானம் பகன் பெறவே மன்னவன் வந்தானடி தத்ததீம் நம் ததி குதாக்க ஜனுக்கு குகுதாதி குகுதாக்கிட்ட தத்தீம் குதாக்க ஜனுக்கு தத்தி தத்தாக்கிட்ட கிடக்கு தரகெடுத்தோம் தக்க தக்கிட்ட கிடக்கு தரகெடுத்தோம் தரகெடுத்தீம் கிடதத்தீம் கிடதத்தி தத்தா காதற் கவிதை கடலென பெருகிட மாதர் மனமும் மயிலின நடமிடவே மன்னவன் வந்தானடி தத்தி தத்தன்ன தகதிமு தகதிமு தக தத்தின்னு தத்திமி தகதிமு தகதிரிகட தித்தாங்கிறதுக்கு தரகெடுத்துக்கு தான் திருகெடுத்தாங்கிறதுக்கு தரகெடுத்துக்கு தான் தகதித்தாங்கிறதுக்கு தரகெடுத்துக்கு தத்தா நகை பெருகிட மலர் வீசை வந்திட கணித கணிதிடவே மன்னவன் வந்தானடி தித்தித்தால் ஒரு செம்பொற்கிண்ணம் தத்தித்தாவிடும் தங்கக் கிண்ணம் தித்தத்தாதொரு காதற் சின்னம் தத்தித்தாவிடும் காதற் முன்னம் என் மன்னவன் வந்தானடி தோழி திரவினி மனமுல தாத்தா திருமார்பா
பதனிசா தச்சம் 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 தரகடா கா கருணை தலைவா பங்கடா திம் தத்தா மா மதிமிகும் முதல்வா தரகடா பா பரம்பொருள் இறைவா தா தனிமையில் வரவா நீ நிறையருள் பெறவா ஆளும் புவியேழும் கடலேழும் நடமாடும் படிவாரா அருள் தாராய் ஆளும் புவியேழும் கடலேழும் நடமாடும் படிவார தாராய் அனுதின முனை வழிபடும் அழவை ஒரு தனிமணி பணிமதியே மன்னவன் வந்தானடி நிரஞ்சனா ரொம்ப பிரமாதமா இருந்தது. தேங்க்யூ மேம். கஷ்டமான ஒரு பாட்டு, அதுவும் இந்த ஒரு டென்ஷனான கட்டத்தில் ஒருத்தரும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாடல் எடுத்து மனசை கம்போஸ்டாக வச்சுன்னு இந்த மாதிரி பாடுறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கே முதல்ல உனக்கு ஒரு பலே. இது உன்னோட ஸ்டைலில் நீ டெஃபினட்டாக பாடின. ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு கல்யாணியில் ஒரு கீர்த்தனை கேட்ட ஒரு எஃபெக்ட் இருந்தது. எதுவும் மிஸ் பண்ணவே இல்லை, நீட்டாக இருந்தது. கொஞ்சம் காலப்பிரமாணம் உனக்கு சௌரியமாக அமையாத மாதிரி இருந்தது, கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தோணின்னு இருந்ததா? டெம்போ ஃபைனாக இருந்தது, கொஞ்சம் கிளாஷ் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஓவரால் எஃபெக்ட் வாஸ் மெஸ்மரைசிங். ரொம்ப நல்லா இருந்தது. நிரஞ்சனா, இந்த ஹோல் சாங் வந்து சிங்கிளாக ஒத்தராக நின்று ஒன் ஹேண்டடாக பாடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா டூ மெனி திங்ஸ் ஹேப்பனிங் இன் த சேம் டைம். கண்டிப்பாக வந்து கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ், நோ டவுட் அபவுட் இட். அண்ட் அமேசிங் அமேசிங். ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி பாடினீங்க. அப்படி இப்படி கொஞ்சம் விழா மாதிரி போகிறதுக்கு இருந்தது, பட் யூ மேனேஜ் இட் வெல். ஆல் தி பெஸ்ட். Fantastic performance, no doubt about that. You're very consistent and that's a great quality and that's very promising. All the very best. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்மளுடைய பொண்ணுக்கு, உங்க வீட்டு செல்ல பொண்ணுக்கு, இந்த ரொம்ப ரொம்ப திறமையுள்ள பொண்ணுக்கு நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்பவே பண்ணிடுங்க. அப்பதான் நிரஞ்சனா வந்து ஒரு ஃபைனலிஸ்ட் ஆகி அந்த பிரம்மாண்டமான மேடையில பாட முடியும். It is absolutely possible with your votes. SMS அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா SS12 டைப் பண்ணி 57827 என்ற எண்ணுக்கு அனுப்பிச்சிருங்க. அல்லது ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் 54322178 அப்படிங்கிற எண்ணுக்கு அழைச்சி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நிரஞ்சனாவுக்கு ஓட் பண்ண 8 அப்படிங்கிற எண்ணை அழுத்தணும். அல்லது www.supersinger.in இந்த இணையதளத்தில் சென்று நிரஞ்சனாக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்க பதிவு செய்யலாம். நிரஞ்சனா, all the very best. All the best. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold Winner. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். This is the wild card round. இந்த wild card சுற்றுல போட்டி வைல்டா நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு போட்டியாளரும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட். அந்த வகையில உங்க மனதை கொள்ளையடிக்க, இன்னும் வாக்குகளை அவருக்கே அள்ளி குவிக்க இத வந்துகிட்டு இருக்காரு SS14 Algates அழகேசன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர
அழகேசன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரொம்ப நல்லா பாடினீங்க சார். நீங்கள் ஆத்மார்த்தமாக பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு 2 நிமிஷம் உங்களை வாழ்த்துறதுக்காக டிஎம்எஸ் ஐயாவை இங்கே ஒரு 30 செகண்டுக்கு வரவழைக்கலான்னு ஒரு எண்ணம். மனோ சார். அந்த முருகன் கொடுத்த குரலால நான் பாடிய அத்தனை பாடல்களும் அழகேசன் ஐயா மிகச்சிறப்பாக பாடுறீங்க. வாழ்க. அப்படியே டிஎம்எஸ் கேட்ட மாதிரி இருந்தது. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே. அழகேசன் சார், வணக்கம் சார். டெக்னிக்கலாக வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா பாடுறீங்க, ஸ்ருதி தாளம் அதெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு, ஒரு உண்மை என்னன்னா நீங்கள் ஒருத்தர் பாடும்போது ஊரெல்லாம் கை தட்டுறது, என்ஜாய் பண்ணுறது, அது வந்து அது ஒரு சக்ஸஸ் சார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் சார், ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. சத்தியமா வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்றது பக்கத்தில் வச்ச இது உண்மையான வெற்றி சார் உங்கள் வாழ்க்கையில். நன்றி. சூப்பர் சிங்கர் மேடை. நிச்சயமா இந்த மேடைக்கு நன்றி. நீங்க வந்து அழகேசன் ஐயாவா வந்திருக்கலாம், ஆனா இப்போ எங்க எல்லாருக்குமே அழகேசன் டார்லிங் இங்க தான். ஓகேயா, இந்த வீட்டு செல்ல குட்டி நீங்க தான். ஓகே, எல்லாருக்குமே அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏன் ஃபைனல்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்லயே சூப்பர் சிங்கர் வீட்லயே அவங்க மச்சான் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. அவர் சொல்லுவாரு, ஆல் கேட்ஸ் அழகேசன் அவர்கள் ஃபைனல்ஸ்ல ஏன் பாடணும். இந்த வயசில் அவரோட நாங்கள் சேர்ந்து பாடுறோன்னா அது எங்களுக்கு தான் பெரிய பெருமை. நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்குறோம். இந்த வயசில் எப்படி பாடுறாரு, இப்போது அவரை பார்த்தாவது இந்த சின்ன வயசில் நாங்கள் வந்து அவரளவுக்கு நாங்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறோம். மக்களுக்காகவே கண்டிப்பாக ஒரு ஃபைனல்ஸில் பாடணும். ஏன்னா வேர்ல்ட் ஃபுல்லாக அவருக்கு இருக்க ஃபேன்ஸ் வந்து இங்கே யாருக்குமே கிடையாது. அதுக்காகவாது கண்டிப்பாக ஃபைனல்ஸில் பாடணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மச்சான். அழகேசன் சார் நீங்க வந்து நிறைய வாரங்கள்ல பார்த்திருப்பீங்க. அவருடைய வளர்ச்சி, அவருடைய அற்புதமான இந்த டேலண்ட் எல்லாத்தையுமே நீங்க ரசிச்சிருப்பீங்க. அழகேசன் அவர்கள் கண்டிப்பா அந்த மேடையில பாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு ஓட் பண்ணுங்க. SMS மூலியமா ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா SS14 டைப் பண்ணி 57827 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. அதர்வைஸ் சாந்தியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 543217 அப்படிங்கிற எண்ணுக்கு அழைச்சி நீங்க 9 அப்படிங்கிற நம்பரை அழுத்துனீங்கன்னா நீங்க அழகேசன் சாருக்கு ஓட் பண்ணலாம். இது ஏர்டெல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான். அல்லது www.supersinger.in இந்த இணையதளத்தில் சென்று உங்களுடைய வாக்குகளை நீங்க பதிவு செய்யலாம். நிறைய அவருடைய பாடல உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ வாக்குகள் நீங்க வந்து அனுப்பிச்சே ஆகணும். யூ ஹேவ் டு vote for him. All the best அழகேசன் சார். ஓகே, இதோட இந்த வாரம் போட்டி ஒரு முடிவுக்கு வந்துட்டு, வைல்ட் கார்டு சுற்று ஒரு முடிவுக்கு வந்துட்டு 9 போட்டியாளர்களும் பாடி முடிச்சிட்டாங்க. ஒரு சுற்று இல்ல 3 சுற்றுகளையும் பாடி முடிச்சிட்டாங்க. Now let us take a look at the contestants one more time. எங்கள் வைல்ட் கார்டு நவரத்னங்கள், the 9 contestants. Can we have all of you on stage and a huge round of applause to our wild card contestants. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் சிங்கர்ஸ். அவங்க வந்து வெவ்வேறு காரணங்களால் நிகழ்ச்சியில வெவ்வேறு கட்டத்துல வெளியேறினாங்க. இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பா ஃபைட் பண்ணணும், கண்டிப்பா போராடி அந்த ஃபைனல்ஸ்ல நானும் அந்த 4வது ஃபைனலிஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா உழைச்சிருக்காங்க. அண்ட் அந்த உழைப்புடைய பலன் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்ல தெரிஞ்சது. so happy. இதுக்கப்புறம் மக்களாகிய நீங்க உங்களுடைய கையில தாங்க எல்லாமே இருக்கு. பட் பிஃபோர் we come to you, judges, இந்த வாரம் அவங்களுடைய 3 சுற்றுகளும் நீங்க பார்த்திருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க, நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கீங்க. பட் for now, would you like to say anything to each of them? சத்தியமாக என்னென்னா, என் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்கு, அவங்களுடைய வர்ஸ்டைல் சிங்கிங் டேலண்ட் எல்லாமே கொண்டு வந்து ஒரே பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஒரு வாரத்தில் அவங்க வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் காட்டணும். டெஃபினட்டாக எங்களுக்கு வந்து இங்கே பார்த்த எல்லாமே சூப்பர் சிங்கர்ஸ் தான். நிச்சயமாக இதில் வந்துட்டு மக்கள் வந்து யார் தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் எல்லாமே சூப்பர் சிங்கர்ஸ் தான். அதுதான் எங்களுடைய முடிவு. செலெக்ஷன் ரவுண்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு சின்ன மொட்டாக இருந்தது, இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகாக ஒரு மலர்களாக
ஒரு நல்ல விதத்தில் மனம் வீசிண்டு வைல்ட் கார்டு ரவுண்டில் அற்புதமான பாடல்களை பாடிண்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுற சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுடைய தீர்ப்பு எதுவாக இருக்க போகிறது அப்படின்றது அடுத்த கதை. பட் இவங்கெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர்ஸாக இன்றைக்கே தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி, இவங்களோட பயணத்தோட ஒரு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க பாட்டை கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு தவமிருந்து இந்த ஒரு மேடையில் முதலேந்து ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் செலெக்ஷன்லேருந்து இன்றைக்கி இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட் வரைக்கும் அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி பாடியிருக்காங்க, தன்னுடைய திறமையை எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை மனசில் வச்சுட்டு உண்மையாக யார் வந்து குவாலிஃபை ஆனால் அது சரியான தீர்ப்புன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஓட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நந்தானியன் நிலா நிலா நாயகன் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ விழி நீராடும் விழி மொழி தேனாடும் மொழி குழல் பூவாடும் குழல் எழில் நீயாடும் எழில் சிம்பிளி சூப்பர். உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனிதானிதபமகமரிகரிகம் உன்னை காணாத பெண் நெஞ்சு தடுமாறுதே விதையில்லாமல் வேறில்லை கணிதமோ உங்க ஷாமள ரங்கா. One of the best performances in Nikki so far. Thank you. சாச்சா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல ராஜா கைய வச்சா ரொம்ப நல்லா பாடம். ஓய ஓயல எந்த நாளும் ஓயல என்ன படைச்சவ கோடு குங்கை ஓயல ஓய ஓயல எங்க வல காயல சொக்கும்படி சிரிச்சது சோன பரியா. You have elevated the mood in this entire space. சோன பரியா நீ தானவரியா மச்சான பாத்தீங்களா மலவாட தொப்புக்குள்ள உயிரத்த கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு வந்தார காணலியே அவர் வந்தார காணலியே. நல்லா இருந்தது. அந்த பாட்டோட ஃபீல் பிரமாதமாக வெளியில் வந்தது. உசுரே போகுதே உதட்ட நீ வந்து சுழிக்கையில ஓ மாம தவிக்கிற மணி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணி குயில. I could see that passion that the song needed. I really liked it. இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே. You're impressing us even more with this beautiful performance. நீ போதுமே மத்தவங்க அழகு எல்லாம் மொத்தத்தில போரு போரு சிங்காரினி சிரிப்ப பார்த்தா போதையேற்றும் பேரு பேரு கூலிங்கான பேரு.